மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி கால்ஃபர் வர்றதுக்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்றதை முன்கூட்டியே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். வீடியோஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பர் கால் பண்ணி இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கேட்டுட்ருக்கீங்க சார், நிறைய பேர் கால் பண்ணி இந்த நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கால்ஃபர் வர்றதுக்குள்ளே இந்த நோட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ஓஆர் நோட்டு, ஓஆர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து மொத்தம் அந்த நோட்டு முடிஞ்ச பிறகு இந்த சப்போஸ் இன்றைக்கி கால்ஃபர்னு வச்சுக்கிங்க, நாளைக்கு உங்கள் இந்த மெட்டீரியல் மட்டும் உங்கள் கையில் வந்துடும். ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன். சரிங்களா? வேணுன்றவங்க இந்த நம்பர் கால் பண்ணி ஜஸ்ட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறந்துட்டாலும் அந்த நோட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவேன். யார் யார் வந்து கேட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்குலாம் அடுத்த நாளே போஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? இப்போ ஓஆர் மட்டும்தான் தருவீங்களா, மற்ற பாடலாம் தர மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி நோட்ஸ். இது இல்லாமல் ஃபுல் செட்டு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அது வேணுன்றவங்களும் ஜஸ்ட் மெசேஜ் போடுங்க. அந்த நம்பருக்கு உங்களுக்கு மெட்டீரியலும் தரோம். டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் முதல்ல உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த ஷெடியூலில் உள்ளபடி நீங்கள் பேப்பர்ஸ் படிச்சுட்டு ரெடியாக இருக்கணும். வெனஸ்டேவும் சண்டேவும் உங்களுக்கு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து 5வது டெஸ்ட் பேட்ச் 4வது டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. புது பேட்ச் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம், 2-3 டெஸ்ட் பேட்ச் முடிச்சிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் கொடுங்கன்னு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ சப்ஸ்கிரைபர் கொடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருங்கன்னு கைண்டாக கேட்டுக்கிட்டேன். எல்லாமே ஜெராக்ஸ் காஸ்ட்டில் தான் அள்ளிட்டு போகுது. ஜெராக்ஸ் காஸ்ட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு நீங்கள் பொறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி தர சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ 26வது கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு நோட்டு ஃபுல்லாக கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை விட இது போல் ஒரு 3-4 நோட்டு கிடச்சா உங்கள்கிட்ட எப்படி இருக்கும், ஃபுல்லான நோட்டு. அதுதாங்க டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எங்களது போல் எங்கேயும் கிடைக்க சான்ஸே இல்லை. நீங்கள் என்ன சொல்வீங்க, நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க. காலகாலமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு இருக்கேன் சப்ஜெக்டை. எங்கே ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன்றீங்களே, கேளுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தில்லாக சொல்லணும். அப்போ அனுப்பவும் பாருங்கள் உங்களுக்கு கொஸ்டின் தாங்க. ஆமாம்ல, இந்த இடம்லாம் ஜர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து நல்லா படிக்கணும். நெட்டில் தேடணும். தேடல் மிகப்பெரிய அளவில் இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டுருவீங்க. ஓகே, சரி. இப்போது ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு சிலது பார்க்கலாம். Further decision for the remaining stages will constitute an optimal policy regardless of the policy adopted in the previous stages. Principle of optimality. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். அப்படி படிக்கும்போது அடிக்கணும், போட்டு பார்க்க வேண்டியதே இல்லை. ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், அப்படியே கேட்கும்போதே அடிக்கணும். Further decision for the remaining stages will constitute an optimal policy regardless of the policy adopted in previous stages. Principle of optimality. அடுத்தது பாருங்கள். எனி சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் விச் சாட்டிஸ்ஃபைஸ் தி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அ ஆப்டிமல் சொல்யூஷன். எனி சொல்யூஷன் ஆஃப் எல்பிபி விச் சாட்டிஸ்ஃபைஸ் தி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அ ஆப்டிமல் சொல்யூஷன். அடுத்தது பாருங்கள். இன் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் லெஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் எரர். இன் revised simplex method less accumulation of round of error. Less accumulation of round of error. அடுத்தது பாருங்க. The network consists of nodes, arcs, branches, none of the above. நோட்ஸு ஆர்க்ஸ் ரெண்டுமே வரும். இது ரெண்டுமே இருக்க மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் இதுக்கு கரெக்ட். பெஸ்ட்டு சொல்லணும் நம்ம, இல்லையா? நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப், நெட்வொர்க் என்னென்னத்தை கொண்டு இருக்கும், கீழே வர 4ல் ஏதோ ஒன்று மட்டுமா, நோட்ஸ் மட்டுமா, ஆக்ஸ் மட்டுமா? சரி, இது ரெண்டில் எதை நம்ம பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம்? பிரான்ச்சஸ் இருக்கா இன்வால்வ்டா நெட்வொர்க்கில்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பட் இது வந்து நன் ஆஃப் திஸ் தான் மோஸ்ட் சூட்டபிள். அடுத்து பாருங்கள். த பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் இஸ் அப்ளைட் இன் போத் பியூர் அண்ட் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி மிக்ஸ்டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். போத் பியூர் அண்ட் மிக்ஸ்டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, branch and bound algorithm is applied in both pure and mixed integer programming problem. அடுத்தது பாருங்க. The main decision in inventory controls are the size and time of placing the order. The size and டைம் ஆஃப் பிளேசிங் த ஆர்டர். இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறது இல்லைங்க. இங்கே தாங்க நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட நம்ம பின்தங்கிடக்கூடாது. நேரம் சேவ் ஆகும்.
சார் இந்த நான்வெஜ்ஜு பயமாக இருக்குது சார், ஏகப்பட்ட கால்ஸ் வந்தது, அதனால தான் இதை தொட்டிருக்கேன். மிகப்பெரிய அடி அடிக்கலாம். நான்வெஜ்ஜை சம்மந்தமாக பயம் இருந்ததுன்னா மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சப்ஸ்கிரைப்ஸ்காரங்க எதுக்காகவும் ஒரி பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம். அவ்வளோ வீடியோஸ் கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டோம். Graphical method is usually used to find the solution of LPP if objective function contains two variables. Graphical method இந்த objective function two variables இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், யூஸ்வலாக two variables இருக்கிறது நம்ம graphical methodல போடுவோம், அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், a linear programming problem contains m constraints and n variables, m is less than or equal to n. The total number of basic solution is NCM. இது ப்ராப்ளமே போட்டிருக்கேன், போன வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். ஃபார்முலா இது. நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து எம், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து n, m லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n அப்படி இருக்குது. அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் எத்தனை அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லி சொல்யூஷன்ஸ் கேட்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரைன்ஸும் அந்த சிஸ்டம் கொடுத்துருவாங்க. எல்பிபி கொடுத்துட்டு அதில் எத்தனை வேரியபிள் இருக்குது, அதில் எத்தனை கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குதுன்னு எண்ணி பார்த்து என்சிஎம்மில் கொண்டு வந்து போட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்சிஆர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல், அதில் போட்டு சால்வ் பண்ணி நம்ம வந்து ஆன்சரே சொல்கிற மாதிரி இருக்கும். இது டைரக்ட் ஃபார்முலா அப்படியே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும், பல தடவை படித்து மைண்டில் வச்சுக்கோங்க. த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் பெர் பிளே when players follows their optimal strategy is called a value of the game. ஒவ்வொரு வேர்டுக்கும் நாங்கள் டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம், ஓஆரில் மெட்டீரியல் இருக்குது, வாங்கி பாருங்கள். The expected outcome per play when players follow their optimal strategy is called a value of the game. அடுத்து பாருங்கள், in queuing theory if the arrival occurs according to the Poisson distribution the inter-arrival time is exponential distribution. இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறது இல்லைங்க, தியரிங்க படித்த உடனே அப்படியே அடிக்கணும். இந்த மாதிரி தியரி ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ண பார்க்கலாம்னா எப்படி இருக்கும், இது மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க. ஃபர்தர் டெசிஷன் ஃபார் த ரிமைனிங் ஸ்டேஜஸ் வில் கான்ஸ்டிடியூட் அண்ட் ஆப்டிமல் பாலிசி ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பாலிசி அடாப்டட் இன் ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி. எனி சொல்யூஷன் ஆஃப் எல்பிபி which satisfies the non-negative restrictions is called a optimal solution. In revised simplex method, less accumulation of round of error. அடுத்து பாருங்க, the principal actors of queuing models are customers and servers. இவங்க தான் ஆக்டர்ஸ் இல்லையா, கஸ்டமர்ஸும் அந்த சர்வர்ஸும் தான். எதில், queuing மாடலில் ரொம்ப முக்கியமானது இது. The principal actors of queuing models are customers and servers. அடுத்து பாருங்க, the network consists of நோட்ஸா, ஆக்ஸா, பிரான்ச்சஸா, நன் ஆஃப் திஸா. இதில் நோட்ஸ் அண்ட் ஆக்ஸ் கொடுத்துருந்தா பெஸ்ட்டு, அதுதான். பட் இங்கே அந்த மாதிரி இல்லைனாலும் நன் ஆஃப் திஸ். த பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் இஸ் அப்ளைட் இன் போத் பியூர் அண்ட் மிக்ஸ்டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். த மெயின் டெசிஷன்ஸ் இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ் ஆர் த சைஸ் அண்ட் டைம் ஆஃப் பிளேசிங் ஆர்டர். Graphical method is usually to find the solution of a LPP if objective function contains two variables. A linear programming problem contains constraints m constraints and n variables. M is less than or equal to n. The total number of basic solution is NCM. இதெல்லாம் பார்க்கும்போது அடிக்கிற கொஸ்டின்ஸ். த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் பர் பிளே வென் பிளேயர்ஸ் ஃபாலோ தர் ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி இஸ் கால்ட் அ வேல்யூ ஆஃப் த கேம். இன் queuing theory, if the arrivals occurs according to Poisson distribution, then the inter-arrival time is exponential. Inter-arrival time follows exponential distribution. இது வச்சு ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருப்போம், வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, இந்த 11 கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு 11 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அடுத்தடுத்து நான் ஓஆரில் கொடுக்க போகிறேன், ப்ராப்ளம்ஸும் கொடுப்பேன் பாருங்கள். ஆல்ரெடி கொடுத்துருக்குற ப்ராப்ளமும் எக்கச்சக்கமாக ஓஆர் கொடுத்துருக்கேன். இந்த ஓஆர் லிங்க் மட்டும் எங்களுக்கு அனுப்ப முடியுமா சார், ஃப்ரீயாக எங்களுக்கு வேணும், அனுப்புகிறேன், தாராளமாக அனுப்புகிறேன். ஜஸ்ட் இந்த நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, நான் அனுப்பிச்சி விட்டுறேன். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு திருப்பணும் காலே பண்ணிவிடுவேன். சரிங்களா, ஃபோன் எடுக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. கால்ஃபர் மிக அதிகமாக வேக்கன்ட் இருக்குன்றதுனால இமிடியேட்டாக வரப்போகுது. ஸோ கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் புக் எடுக்கிறதுன்னு காட்டிலும்
காலகாலமாக படிக்கிற டீம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய டஃப்பான விஷயம். ஸோ அதனால் நம்ம இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறது கொஞ்சம் நியூ கமர்ஸ்க்கு பெஸ்ட்டு. நல்ல காம்படிஷன் அப்போ தான் உருவாகும். காம்படிஷன் உருவாக்குறது நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போ தான் சப்ஜெக்ட் வளரும். நீயா நான் போட்டி இருக்கும்போது தானே நல்லபடியாக எல்லோரும் நிறைய தேட ஆரம்பிப்போம், படிக்க ஆரம்பிப்போம், சப்ஜெக்ட் வளரும். சொசைட்டிக்கே ரொம்ப நல்லது. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.